எல்லாருக்கும் வணக்கங்க. இது கந்த சஷ்டி விரதத்தோட 2வது நாள் தான். நல்லபடியாக ஒரு நாளை முடிச்சிட்டேன். 2வது நாள் வந்துட்டு நேற்று வச்ச தட்டை வந்து எடுத்துட்டு புதுசாக அரிசி கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வெத்தலை வச்சு அந்த வேலை வச்சுட்டேன். ஒரு நாள் முடிச்சுட்டு இன்னொரு நாள் தொடக்கத்தில் அந்த தட்டில் இருக்கிற கோலத்தையெல்லாம் புது கோலமாக தான் போடணும். அதனால் நான் அதை மாற்றிக்கிட்டு புதுசாக கோலம் போட்டு வெத்தலை வச்சுட்டு வேலை வச்சிட்டேன். வேலுக்கும் சுவாமிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பூ தாங்க. செவ்வரளி பூ போட்டால் விசேஷம்னு சொன்னாங்க. சரி, அது எனக்கு கிடைக்கல. அதனால் நம்ம தோட்டத்திலேயே பூத்த பூ வச்சுட்டு நான் மாலை கட்டி போட்டேன். நான் வந்துட்டு இன்றைக்கி பாலும் நாட்டு சர்க்கரையும் தான் சாமிக்கு படைத்தேன். வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சுட்டு நிலவாசலுக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே விளக்கேற்றினேன். நான் கோவிலுக்குலாம் எங்கேயும் போகலைங்க. நான் வீட்டிலேருந்தே தான் விரதம் இருக்கேன். கடைசி நாள் மட்டும் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி 2வது நாளுங்கிறதுனால 2 தீபம் ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தூப ஆராதனையோட 2வது நாள் விரதத்தை நல்லபடியாக துவங்கிட்டேன். ஐயன்கிட்ட வச்ச முதல் வேண்டுதலே நல்லபடியாக இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தாங்க. எனக்கு நாள் முடிச்சோன்னையுமே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஐயன் கண்டிப்பாக கூட இருந்து வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் நான் ஆரம்பிச்சிட்டேங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.